ஹலோ நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு SolidWorksல ஒரு வீடியோ பார்க்க போறோம். SolidWorksல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இதுவரைக்கும் எல்லாருமே பார்ட் கிரியேட் பண்ணி தான் அசெம்பிளி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம டைரக்ட்டா அசெம்பிளிக்குள்ளேயே பார்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ செலக்ட் பண்ணிட்டு நான் அசெம்பிளி குடுத்துட்டேன். இதில குளோஸ் பண்ணிக்கலாம். இன்சர்ட் காம்போனன்ட்குள்ள போயிட்டு நியூ பார்ட் கிரியேட் பண்ணும்போது, ஏதோ ஒரு பிளேன் சூஸ் பண்ண சொல்லும். நம்ம ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபியூச்சர்ல மாத்திக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இங்க போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் ஃபிளாஞ்ச் கிரியேட் பண்ணிக்கலாம். பேஸ் ஃபிளாஞ்ச் எனக்கு ஒரு 650 ஹைட்லயும், ஒரு 850 லென்த்லயும் எனக்கு வேணும். இப்படிதான் எனக்கு ஒரு பேஸ் ஃபிளாஞ்ச் வேணும். அதனால எக்ஸிட் குடுத்துட்டு ஷீட் மெட்டலுக்குள்ள போயிட்டேன். எக்ஸிட் குடுத்த உடனே அது என்ன ஆச்சுன்னா, அது செலக்ட் ஆகல. செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஷீட் மெட்டல் குடுப்போம். பேஸ் ஃபிளாஞ்ச் குடுத்துட்டு 2 எம் திக்னஸ் ஓகே எல்லாம் கரெக்ட். எஸ் குடுத்துக்கலாம். எஸ் குடுத்துட்டு இந்த ஒரு கார்னர நம்ம செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். லைன் டூல் எடுத்துட்டு இப்படி குடுத்துக்கலாம். எனக்கு இது ஒரு டிஸ்டன்ஸ் வேணும். ஆல்மோஸ்ட் ஆ ஒரு 75. இது ஒரு 50. இது நம்ம ஸ்ட்ரெயிட்டா இல்ல. நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம் அத. ஓகே. அதுக்கப்புறம் இது ஒரு 30. அந்த பெண்டிங் டை இது உள்ள போயிட்டு இத நம்ம பண்ண முடியும். இது 10 to 15 இந்த ரேஞ்ச்ல வச்சுக்கலாம். இது ஒரு சப்போர்ட்டிங் தான். அது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி இதோட டிகிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிகிரி. 45 டிகிரி குடுக்கலாம். ஆக்சுவலி -45 டிகிரி. -45 டிகிரி வச்சீங்கன்னா, இப்படி இருக்கும். இது எக்ஸிட் குடுத்துட்டு ஷீட் மெட்டலுக்குள்ள போயிட்டு மீட்டர் ஷீட் ஃபிளான்ச்ன்னு இருக்கும். மீட்டர் ஃபிளான்ச் குடுத்தீங்கனாலே இப்படி வந்துரும். இப்போ இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இது. இது ஒரு டாப் கவரா நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதுலருந்து நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். எக்ஸிட் ஆயிட்டு ரெஃபரன்ஸ் பிளேன் கிளிக் பண்ணிப்போம். எனக்கு ஒரு 1800 ஆர் 1800 போடும். 1800ல எனக்கு பாதி வேணும். 900 நம்ம குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இத கிளிக் பண்ணிட்டு மிரர் ஆப்ஷன். மிரர். இப்போ நமக்கு ப்ரிவ்யூ கிடைக்கும். ஓகே. எஸ் குடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இன்னொரு பார்ட் வேணும். அந்த பார்ட்ட நான் இன்சர்ட் குடுக்குறேன். நியூ பார்ட். ஒரிஜினல்ல இருந்து வரையும்போது தான் நமக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். இதுல இன்சர்ட் குடுத்துட்டேன். ஸோ இந்த கார்னர்ல எனக்கு இங்க ஒரு 50 எம்எம் இந்த சைடு ஒரு 25 எம்எம் இந்த சைடு ஒரு 30 அகைன் ஹியர் ஒரு 15 சப்போர்ட்டுக்கான ஃபிளான்ச். அதே மாரி இங்கேயும் நம்ம 25 குடுத்துக்கலாம். குடுத்துட்டு இங்க ஒரு 15 குடுத்துக்கலாம். இந்த இதுதான் கொஞ்சம் இடிக்கும்னு நெனைக்கிறேன். பெண்டிங் பண்ணும்போது. அதனால இத நம்ம ஒரு 70 குடுத்துக்கலாம். ஓகே.
ஸோ இப்படி நம்ம குடுத்துட்டு, ஷீட் மெட்டல்ல போயிட்டு பேஸ் குடுத்து, இங்க வரைக்கும் நம்ம குடுத்துக்கலாம். எஸ். குடுத்து பார்த்தோம்னா நமக்கு இது வந்து இந்த எங்கேயுமே டச் ஆகல. ஆக்சுவலி இப்படி இருக்கக்கூடாது. இது ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னா, இந்த ஃப்ளான்ஜ் வந்து இந்த இதில டச் ஆனா மட்டும் தான் இது வந்து கனெக்ட் பண்ண முடியும். அந்த மாரி இந்த ஃப்ளான்ஜ் இதில டச் ஆனா தான் இத நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டிசைன் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ நான் எக்ஸிட் குடுத்துட்டு, இத எடிட் குடுப்போம். லிமிட் ஃப்ளான்ஜ்ல போயிட்டு இந்த 75 இருக்குல்ல, இத வந்து ஒரு 40 கன்வெர்ட் பண்ணுவோம். 40 கன்வெர்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஆல்மோஸ்ட் நியர் இருக்கு. ஸோ நம்ம இதுக்காக ஒரு ஸ்மார்ட் டூல் யூஸ் பண்ணுவோம். மெஷர்மென்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேன்க்கும் இதுக்கு வந்து 13.25 இருக்கு. ஸோ 13.25 வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ மீட்டர் பிளஸ் ஓகே. இந்த இடத்துல 43.25 ஓகே. ஸோ ஓகே. இப்போ பக்காவா டச் ஆயிருக்கு எல்லா பக்கமும். ஸோ எக்ஸிட் குடுத்துடலாம். ஏன்னா, இல்லன்னா நம்ம இங்க ஒரு பிளேட் குடுத்து, இங்க ஒரு ஃபிளான்ஜ் குடுத்து, அது இங்க ஸ்க்ரூ பண்ற மாரி இருக்கும். நமக்கு இந்த சைடு ஆப்ஜெக்ட் இருக்கனால அது ஸ்க்ரூ பண்றது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட். அதனால அத பண்ண முடியாது. ஸோ இப்ப இப்படி இருக்கும்போது நம்ம இங்க ஸ்க்ரூ குடுத்து, இந்த இடத்துல நம்ம ஒரு ரிவீட் அடிச்சுட்டு, ஸோ ஈக்குவலா நம்ம ஹோல்ஸ் போட்டு ஹோல்ட் பண்ணா, சூப்பரா இது ஃபிக்ஸ் ஆயிடும். இப்ப இத எப்படி நம்ம மிரரிங் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த ஃபிளான்ஜையும், இந்த ஃபிளான்ஜ கிளிக் பண்ணிட்டு, ரெஃபரன்ஸ் பிளேன நம்ம கிளிக் பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா சென்டர்ல அது வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் எஸ் குடுத்துட்டு, இத செலக்ட் பண்ணி, மிரர் ஆப்ஷன் குடுத்துட்டு, எஸ் குடுத்துடலாம். ஸோ இது ஏன் இப்படி இடிக்குது அப்படின்னா, ஃபிளான்ஜ் நம்ம செக் பண்ணணும். ஸோ உள்ள இருக்க ஃபேஸ் கிளிக் ஆயிருக்கு. ஸோ இத நம்ம டெலீட் பண்ணிட்டு, இந்த ஃபேஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டு, எஸ் குடுத்தோம்னா, ரீபில்ட்ன்னு ஒண்ணு இருக்குங்க. வேர் இஸ் ரீபில்ட்? ஓகே. இந்தா இருக்கு ரீபில்ட். ஓகே. இப்ப கரெக்ட்டா வந்துருச்சா? ரீபில்ட் ப்ராப்பரா ஆகல. அவ்வளோதான். ஸோ என்ன சேம் இந்த இதையும், இதையும் கிளிக் பண்ணிட்டு, நம்ம ஃபிளான்ஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ் குடுத்துட்டு, மிரர் ஆப்ஜெக்ட்ல போயிட்டு, இந்த ஆப்ஜெக்ட்டையும், இந்த ஆப்ஜெக்ட்டையும் கிளிக் பண்ணி, இந்த ஏரோ மார்க்க குடுத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு பிரிவ்யூ காட்டும். ஸோ பிரிவ்யூ காட்டும்போது நீங்க பார்த்துக்கலாம் கரெக்ட்டா எக்ஸாக்ட்லா எப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே குடுத்துற வேண்டியதுதான். சிமெட்ரிக்கா தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரேக்கு
கிரியேட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம U42 ரேக்ன்னு சொல்லுவோம். இது ஓனா கிரியேட் பண்ற இதுதான். இதுல ரேக்கோட ஸ்க்ரூ இங்கேயும் ஒரு ரேக்கோட ஸ்க்ரூ குடுத்து அத ஸ்ட்ராங் பண்ணிட்டு நம்ம இது பண்ணுவோம். எஸ்பெஷலி இந்த சைடு ஒரு சின்னதா உள்ள ஒரு பெண்ட் குடுத்து, அந்த ஒரு பெண்ட கூட நம்ம இந்த சைடு இத ஸ்க்ரூ பண்ணலாம். இல்லன்னா டைரக்ட்டா இங்கருந்து கூட அத ஸ்க்ரூ பண்ணி ஒரு சப்போர்ட்டிங் மாரி வச்சுக்கலாம். நாங்க வந்து ஒரு 3 விதமா ட்ரை பண்ணோம் இதுல. 3 விதமான ட்ராயிங்ஸும் நான் இதுல குடுக்குறேன். ஆ ஓகே. இப்போதைக்கு இந்த வீடியோ போதும். நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு இத எப்படி இன்னும் அப்கிரேட் பண்ணி, இதுல டோர்ஸ் குடுக்குறது, இன்ச்சஸ் வச்சு டோர்ஸ் குடுக்குறது எப்படின்னெல்லாம் பார்க்கலாம். Thank you and subscribe, like, and share.